Daily. Taste the Daily. அண்மை செய்தி. தமிழகத்தில் காலியாக உள்ள 9 பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமியுங்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒதுக்கிய நிதிகளை கூட செலவிட முடியாத நிலை பல்கலைக்கழகங்களில் ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே பல்கலைக்கழகங்கள் முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் காலியாக உள்ள, அதாவது துணைவேந்தர் பதவி காலியாக உள்ள 9 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க உடனடியாக தமிழக அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், இப்படி 9 பல்கலைக்கழகங்களில் தற்போது துணைவேந்தர்களே இல்லாத நிலை இருக்கின்றது. அதற்கு பதிலாக அதிகாரிகள் தான் பல்கலைக்கழகத்தை நிர்வகித்து வருகிறார்கள். ஆனால் துணைவேந்தர்கள் இருந்தால்தான் பல்கலைக்கழகத்தை முழுமையாக நிர்வகிக்க முடியும், பல முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியும். அதே போல புதிய பேராசிரியர்கள் நியமிப்பது போன்ற பல விஷயங்களுக்கு துணைவேந்தர்களுடைய முடிவு என்பது மிக மிக அவசியமானது. பல மாதங்களாக பல பல்கலைக்கழகங்களில், ஆண்டு கணக்கில் கூட 2 ஆண்டுகளாக கூட கோவை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களே இல்லாத நிலை நீடித்து வருகின்றது. இது மாணவர்களுடைய அந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சி திறனை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக பல்வேறு மேற்கோள் காட்டி அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பல்கலைக்கழக சட்டங்கள் தொடர்பான வழக்கில் அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தீர்ப்பு பெற்றிருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தமிழக அரசுக்கே உள்ளது என்று அறிவிப்பு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதனை பின்பற்றி சென்னை பல்கலைக்கழகம் உட்பட தமிழகத்தில் காலியாக உள்ள 9 பல்கலைக்கழகங்களுக்கும் உடனடியாக துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.